ஹாய் ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு எஸ்ஏ கேமிங். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்த DC24 அப்டேட், அதாவது ட்ரீம் கிரிக்கெட் 24 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செப்டம்பர் 19 12 AM வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து கரெக்டாக லான்ச் பண்ணிட்டாங்க ப்ளே ஸ்டோரில். ஓகே, இந்த அப்டேட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இந்த அப்டேட்டில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேடியம் வந்து செலக்ட் பண்ணுற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஸ்டேடியம் கொடுத்துருந்தாங்க. மும்பை, பெங்களூரு, தர்மசாலா, பார்பிடேஸ், அகமதாபாத், இந்த மாதிரி நிறையா ஸ்டேடியம் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடித்தா வந்து டிஸ்டன்ஸ் மீட்டர் வந்து கவர் பண்ணுறது கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நியூ பிளேயர் வாங்கினோம்னா அந்த பிளேயருக்கான நியூ சினிமேட்டிக் அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த அப்டேட் இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டெய்லி ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிளேயர் வந்து அப்கிரேட் பண்ணுற இது வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லி ரிவார்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா, டெய்லி ரிவார்ட்ஸ், வீக்லி ரிவார்ட்ஸ் மற்றும் லெஜண்ட் லீக் மற்றும் வேர்ல்ட் கப்னு சொல்லி நிறையா ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளேயர் அப்கிரேட்னா வந்து ஒன்றும் இல்லை கைஸ், நீங்கள் வந்து ஒரு பிளேயரை வந்து வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த பிளேயர் வந்து நெக்ஸ்ட் ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், இப்போ எக்ஸாம்பிள் இசான் கிஷன் 6th லெவல்னு காட்டுது பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயருக்கும் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஓவரால் அந்த அப்டேட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நான் கேம் ப்ளே பண்ணி வந்து பார்த்தது வரைக்கும் வந்து கேம் பிளேயில் வந்து ஒரு சில நல்லா நார்மலாக தான் இருக்குது. பட் வெளியே தான் வந்து டெய்லி ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அப்புறம் 6 அடிக்கும்போது 6 மீட்டர் கால்குலேட் பண்ணுறது. ஆனால் வந்து இந்த அப்டேட்க்கு அப்புறம் நான் வந்து கேம் ப்ளே பண்ணும்போது லைட்டாக வந்து கேம் லேக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை என் மொபைல் தான் பிரச்சனையா, இல்லை என் மொபைல் கோளாறு ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. மேபி உங்களுக்கு அப்படி இருந்தால் மேபி RC24 வந்த மாதிரி லேகிங் ஃபீச்சர்ஸ் நெக்ஸ்ட் அப்டேட் வர வாய்ப்பு இருக்குது. அந்த அப்டேட் வந்து ஓரளவு எப்படி இருக்குது அப்படின்னா, பேசிக்கான திங்ஸை வந்து இப்போ தான் கேம் கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபுல் வெர்ஷன் வந்து வரவே இல்லை. இப்போ பீட்டா வெர்ஷனில் தான் கேம் சுற்றிட்டுருக்கு. ஃபுல் வெர்ஷனுக்கான அனைத்து ப்ரிப்பரேஷன் தயாராகிட்டுருக்கு. போக போக கிராஃபிக்ஸ் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஒன்று இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா இருக்கும். இந்த அப்டேட் ஓவராலாக குட் அப்டேட்டாக இருக்குது கைஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160 MB கிட்ட அப்டேட் கிடச்சி. உங்களுக்கு எவ்வளோ அப்டேட் காட்டுச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு மொபைலுக்கு ஒவ்வொரு மாதிரி காட்டுது. யாருக்கு கம்மியாக காட்டுச்சுன்னு சொல்லி பார்ப்போம், யாருக்கு அதிகமாக காட்டுச்சுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து எனக்கு உள்ளே ஓப்பன் பண்ணும்போது மும்பை ஸ்டேடியம் நைட்டு வந்து ரிவார்டாக கிடச்சிது. உங்களுக்கு ஏதாவது புது ஸ்டேடியம் ரிவார்டாக கிடச்சிதா அப்படின்னு பார்க்கலாம். எல்லா ஸ்டேடியம் எனக்கு வந்து கம்மிங் சூன் தான் இருந்துச்சு. கொல்கத்தாவோட மட்டும் லெஜண்ட் லீக் ப்ளே பண்ணால் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி எந்தெந்த ஸ்டேடியம் கொடுத்துருந்தாங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, இன்னொன்று சொல்ல போகிறேன்ட்டு, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நைட் தான் வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வாய்ஸ் வந்து சுத்தமாக உங்களுக்கு வந்து ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன் கைஸ். பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 லைக்ஸ் டார்கெட் வைக்கிறேன்.